நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது ரஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியில் இரக்கத்தோடு பாசத்தோடு அன்போடு அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். எனவே சக முஸ்லிம்களை பகைவர்களாக விரோதிகளாக குரோத மனப்பாங்கோடு பார்க்காமல் சிரித்த முகத்தோடு அவர்களை பார்ப்பதிருக்கிறதே அது நன்மையானது. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். ஃபகத் قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆளுகின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் எம்பெருமானார் எம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் தொடர்ந்தவர்கள் மூமீன்கள் முஸ்லீம்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின், அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, விசேட பயான் நிகழ்ச்சியின் கீழ் நாங்கள் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே அமல்களை அற்பமாக கருதாதீர்கள் என்ற அடிப்படையில் சில செய்திகளை ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். நானும் நீங்களும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதன் நோக்கம் அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், பிறப்பு இறப்பு வாழ்வு மரணம் என்ற அந்த இரண்டுக்கும் இடையில் அல்லாஹ் மனிதனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், உங்களில் யார் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் அழகிய முறையில் அமல் செய்கிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்கென்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே நாம் பிறந்தது எப்படி உறுதியான ஒரு விடயமாக இருக்கிறதோ அதே போன்று நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாள் நாம் மரணிப்பதும் உறுதியானது தான். அந்த மரணத்திலிருந்து நாம் தப்பவே முடியாது. அல்லாஹ் தந்திருக்கிற இந்த சொற்பகால வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தவர்களுடைய ஆயுட்காலம் 60 வயதுக்கும் 70 வயதுக்கும் இடைப்பட்டது. அதைவிட கூடுதலாக வாழ்வது என்பது மிக குறைவு என்று சொன்னார்கள். அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் நாம் அல்லாஹ் நமக்கு செய்ய வேண்டும் என்று ஏவிய அந்த நல்ல செயல்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் செய்யக்கூடாது என்று தடுத்த பாவமான விடயங்களிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். நன்மையான காரியங்களில் எதையும் லேசாக கருதி அற்பமாக கருதி நாம் விட்டுவிடவும் கூடாது. பாவமான காரியங்கள் எதனையும் சிறியதாக
அற்பமாக கருதி அதை செய்துவிடவும் கூடாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. யார் ஒரு அணுவளவேனும் நன்மை செய்வாரோ அதற்குரிய கூலியை வெகுமதியை அவர் நாளை மறுமையிலே கண்டுகொள்வார் அல்லது பெற்றுக்கொள்வார். அதே போன்று யார் அணுவளவேனும் பாவம் புரிவாரோ அதற்குரிய கூலியையும் அவர் கண்டுகொள்வார் பெற்றுக்கொள்வார் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகின்றான். எனவே நாம் செய்கிற ஒவ்வொரு செயற்பாடுகள் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், அது பெரிய அளவில் செய்தாலும் சிறிய அளவில் செய்தாலும் அந்த அத்தனைக்குமான கூலி நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு தர இருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில்தான் நாம் இன்னொருவருக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். பாப்பாவுக்கு கஷ்டம் வந்தால் மகன் உதவி செய்வான், அல்லது மகனுக்கு கஷ்டம் வந்தால் வாப்பா உதவி செய்வார். உம்மாக்கு ஒரு பிரச்சனைண்டா பிள்ளைகள் உதவுவார்கள், பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைண்டா உம்மா உதவுவார். அல்லது நண்பர்களுக்கு ஏதும் பிரச்சனை என்றால் மற்ற நண்பர்கள் உதவுவார்கள். அது இந்த உலகத்தில் தான். ஆனால் நாளை மறுமையை பொறுத்த மட்டிற்கும் யாரும் யாருக்கும் உதவ முடியாது. நான் நன்மை செய்திருந்தால் அந்த நன்மையின் காரணமாகத்தான் எனக்கு அந்த சுவனத்து பாக்கியங்கள் கிடைக்கும். என்னுடைய வாப்பா எனக்கு நன்மையை தந்து உதவ முடியாது, என்னுடைய உம்மா எனக்கு நன்மையை தந்து உதவ முடியாது, என் சகோதரர்கள் சகோதரிகள் நன்மை தந்து எனக்கு உதவ முடியாது. அதே போன்று நானும் அவர்களுக்கு உதவ முடியாது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற போது, அல்லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, எந்த ஒரு மனிதனும் மற்ற எந்த மனிதனுடைய சுமையையும் சுமக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறார். பாப்பாவுக்கு பாவம் கூடுதலாக செய்து விட்டார், எனவே அவர பாவத்தில் கொஞ்சத்தை எடுத்து நாம சுமந்து அவர கஷ்டத்தை குறைக்க முடியாது. மேலும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிற போது, வஅல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, ஒரு மனிதன் அவன் இந்த உலகத்தில் என்ன விடயத்துக்கு முயற்சி செய்தானோ அதை தவிர வேறு எதையும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். நன்மையான காரியங்களை செய்து அதிலே முயற்சி செய்திருந்தால் சொர்க்கத்தையும், பாவமான காரியங்களிலே முயற்சி செய்திருந்தால் அந்த நரகம் அந்த தண்டனைகளையும் பெற்றுக்கொள்வான். வஅன்ன ஸஅயஹு ஸௌஃப யுரா, அல்லாஹ் சொல்கிறான், அவன் செய்த அந்த முயற்சியினுடைய பலனை அவன் நாளை மறுமையில் கண்டுகொள்வான். சும்ம யுஜ்ஸாஉல் ஜஸாஅல் ஔஃபா, அதற்காக அவனுக்கு நிரப்பமான கூலி அல்லாஹுவால் வழங்கப்படும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே திடீரென ஒரு நாள் நமக்கு மரணம் வர இருக்கிறது. நாம் எதிர்பார்த்து அந்த மரணம் நமது முதுமையில் வரும், அல்லது நாம் நல்ல சாலிகான அமல்களெல்லாம் செய்து கொண்டு தயாராக இருக்கிற போதுதான் நமக்கு மரணம் வரும் என்று நம்மளால் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மரணம் உங்களுக்கு வரக்கூடாது என்று நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்களோ, ஃபஇன்னஹு முலாகீக்கும், நீங்கள் வேணாம் வேணாம் என்று விரண்டு ஓடுகிறீர்கள், அது உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அந்த மரணம் வருவதற்கு முன்பதாக நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஆரோக்கியத்தை, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஓய்வு நேரங்களை அல்லாஹ்வுக்காக அமல் செய்வதற்கு நாம் அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நற்செயல்கள் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதனை அலட்சியம் செய்து விடாமல் நாம் அந்த நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையான காரியங்களிலிருந்து எந்த ஒன்றையும் அலட்சியமாக கருதாதீர்கள். நன்மையான செயல்களில் இருந்து
எந்த ஒன்றையும் அலட்சியமாக அற்பமாக கருதாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் இது சம்பந்தமாக சொல்லுகிற போது சொன்னார்கள், உலகத்திலே ஒரு மனிதன் வாழுகிற போது அவன் ஒரு சிறிய நற்செயலை கூட செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. அதே போன்று உலகத்திலே வாழுகிற போது ஒரு சிறிய பாவமான காரியத்தை கூட செய்துவிடக்கூடாது. சிறிய நற்செயலை கூட அதனை அற்பமாக கருதி செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. ஒரு சிறிய பாவத்தை கூட சின்ன பாவம்தானே என்று அந்த பாவத்திலே விழுந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவர் சொல்லுகின்றார், ஃபஇன்னஹு லா யஅலமுல் ஹஸனத அல்லதி யர்ஹமுஹுல்லாஹு பிஹா. எந்த செயலை கொண்டு அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத்து செய்ய போகிறான் என்பதை அந்த மனிதருக்கு தெரியாது. நாம் இது சின்ன விஷயம் என்று விடுவோம், ஆனால் அந்த சின்ன விஷயத்தால் தான் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவதற்கு இருப்பான். எனவே எந்த ஒரு நல்ல செயலையும் அற்பமாக கருதி விடாதீர்கள். வல செய்யத அல்லதி யஸ்ஹத்து அலைஹி பிஹா. எந்த ஒரு பாவமான காரியத்தையும் விட்டுவிட வேண்டாம், செய்யாமல், அதாவது எந்த ஒரு பாவமான காரியத்தையும் அதிலே வீழ்ந்து அதை லேசாக கருதி அந்த பாவத்திலே விழுந்து விட வேண்டாம். ஏனென்றால் அவருக்கு தெரியாது எந்த பாவத்தை கொண்டு அல்லாஹ் அவரை தண்டிக்கப் போகிறான் அல்லது அதன் மூலம் அல்லாஹ் அவரை கோபிக்கப் போகிறான் என்பது தெரியாது. நாம் இது சின்ன பாவம் என்று நினைப்போம், ஆனால் அதை கொண்டு தான் அல்லாஹ் நம்மை தண்டிப்பதற்கு இருப்பான். அன்புக்குரியவர்களே, எனவே எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் நாங்கள் அலட்சியமாக விடவும் கூடாது. எந்த ஒரு பாவமான காரியங்களையும் அலட்சியமாக கருதி அதில் ஈடுபட்டு விடவும் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈயாக்கும் வ முஹக்கராத்தி துனூப். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஜும்மாவிலே சொன்ன இந்த ஹதீஸ் அற்பமாக கருதப்பட்டு செய்யப்படுகிற சிறிய சிறிய பாவங்களை கூட நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். ஏனென்றால் ஃபஇன்னஹுன்ன யஜ்தமிஅன அல ரஜுலி ஹத்தா யுஹ்லிக்னஹு. சின்ன பாவம்தானே என்று நினைத்து நினைத்து நாங்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாம் 1 2 ஆகி 2 3 ஆகி 4 5 என்று அது அதிகரித்து அவை நமக்கு எதிராக மறுமையில் வந்து நமக்கு அழிவை பெற்றுத்தரக்கூடியதாக அமைந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, நமது நாளாந்த வாழ்க்கையில் பல சிறிய சிறிய அமல்கள் இருக்கும். அந்த அமல்களை நாம் அலட்சியமாக விட்டு விடுவோம், பெருசாக கணக்கெடுக்க மாட்டோம். அப்படி சில செய்திகள் ஹதீஸ்களே வருகிறது. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காவை பற்றி சொல்லுகிற போது சிறிய அளவான சதக்காவை வலியுறுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால், இத்தகுன் நார வலவ் பிஷிக்கி தம்ரத்தின். ஒரு ஈத்தம்பழத்தின் பாதி, ஒரு ஈத்தம்பழத்தின் ஒரு துண்டை என்றாலும் தர்மம் செய்து நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள், அரேபிய சமூகம், அவர்கள் வாழ்ந்த பகுதிகளிலே ஈச்சம்பழம் என்பது லேசாக கிடைக்கும். யாருக்கும் ஈச்சம்பழம் எடுக்க முடியாது என்ற ஒரு நிலை இல்லை. அந்த சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈத்தம்பழத்தினுடைய ஒரு பாதியை என்றாலும் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள். என்ன காரணம் என்றால், அது சின்ன விஷயம்தான், ஆனால் அந்த கொடிய நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். கொடிய நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிற மிக முக்கியமான ஒரு அமல் தான் ஒரு சிறிய அளவிலான சதக்கா. சின்ன பொருள் என்றாலும் சதக்கா கொடுப்பது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ஈத்தம் பழத்தினுடைய பாதியை என்றாலும் தர்மம் செய்து உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள்.
நரகத்திலே ஆக குறைஞ்ச வேதனை என்ன? நெருப்பினாலான 2 பாதணிகள் அணிவிக்கப்படும். அதை போடுகிற போது மூளை உருகி வெளியே வரும். ஆக குறைஞ்ச தண்டனை தான் என்றால் அந்த நரக நெருப்பு அதனுடைய வேதனை எவ்வளவு ஆபத்தானது என்பதை சிந்தித்து பாருங்கள். இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இஸ்லாம் சொல்கிற மிக லேசான ஒரு அமல் ஈத்தம் பழத்திர பாதி என்றாலும் தர்மம் செய்யுங்கண்டா. குறைந்த பெருமானத்தில் குறைஞ்ச அப்படியான பொருட்கள் என்றாலும் நீங்கள் தர்மம் செஞ்சு உங்களை காப்பாற்றிக்க. தங்கத்தை ஆபரணத்தை கொடுத்து சதக்கா செய்து உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று சொன்ன நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஒரு ஆப்ஷனாக சொன்னார்கள், ஈத்தம்பழத்தின் பாதி என்றாலும் தர்மம் செஞ்சு உங்களை காப்பாற்றி கொள்ளுங்க நரகத்திலிருந்து. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சதக்காவுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு மரணம் வருகிறது. மரண நேரத்திலே அவன் அல்லாஹ்விடத்தில் ஒரு அவகாசம் கேட்கின்றான். எப்படி? அல்லாஹ்விடத்தில் சந்தர்ப்பம் கேட்கின்றான். ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ், என்னை ஒரு சொற்ப நேரத்துக்கு நீ இந்த உலகத்தில் வாழ வைத்தாய் என்றால், என்ற ரூஹ பிற்படுத்தி எனக்கு சந்தர்ப்பம் தந்தாய் என்றால், ஃபஅஸ்ஸத்தக, நான் சதகா செய்வேன், தர்மம் செய்வேன், வஅகும் மினஸ் சாலிஹீன், நான் சாலிஹான ஒரு நல்ல மனிதனாக ஆகி உன்னை வந்து சந்திக்கிறேன் என்று மனிதன் சொல்லுவான். சதக்கா ஒரு சின்ன விஷயம்தான், அதனுடைய பொறுமதியை பாருங்கள். மௌத்தாக போகிற ஒரு மனிதனுக்கு திரும்ப ஒரு சந்தர்ப்பம் ஒரு சில வினாடிகளுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கிடைத்தால் அவன் சொல்லுகிறான், நான் சதக்கா கொடுத்து விட்டு வாரன் யா அல்லாஹ். அற்பமாக நினைக்கிற ஒரு விஷயம் அதனுடைய தாக்கத்தை, அதனுடைய பாதிப்பை பாருங்கள், எந்த அளவுக்கு அது பெறுமதியானதாக இருக்கிறது என்பதை பாருங்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு ஹதீஸ் சதக்கா பற்றித்தான். மன் தஸத்தக பிஅத்லி தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிபின், ஹலாலான உழைப்பின் மூலம் ஒரு ஈத்தம் பழத்தினுடைய அளவு ஒருவர் தர்மம் செய்தால், அந்த ஹலாலான உழைப்பினால் செய்கிற தர்மத்தை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஹராத்தின் மூலம் உழைத்த, அதன் மூலம் கொடுக்கப்படுகிற தர்மத்தை அல்லாஹ் ஏற்பதில்லை. அல்லாஹ் ஒரு அடியான் ஹலாலான முறையில் உழைத்து கொடுக்கிற அந்த ஈத்தம் பழத்தினுடைய அளவு தர்மத்தை தன் வலது கையால் அதனை ஏற்றுக்கொள்கின்றான். ஏற்றுக்கொண்டு அந்த அடியானுக்காக அதனை வளர்க்கிறானாம். அவர் செய்த ஒரு ஈத்தம் பழத்தினுடைய அளவு தர்மத்தை அல்லாஹ் அவருக்கு பெரிதாகிற வரைக்கும் வளர்த்து விடுகிறான். எப்படி என்றால், உங்களில் ஒருவர் ஒட்டக குட்டிய அல்லது குதிரை குட்டிய பாசத்தோடு பார்த்து பார்த்து வளர்ப்பதைப் போல அல்லாஹ் நீங்கள் கொடுக்கிற சிறிய அளவிலான ஹலாலான அந்த தர்மத்தை அல்லாஹ் தன் வலது கையால் ஏற்றுக்கொண்டு அதனை அந்த தர்மம் செய்தவருக்காக பெரிதாகிற வரைக்கும் வளர்த்து கொண்டே இருக்கிறான். ஹத்தா தக்கூன மிஸ்லல் ஜபல், நாளை மறுமையிலே போய் பார்த்தால் அது பெரிய மலையை போல இருக்குமா. சுபஹானல்லாஹ். சிறிய ஒரு ஈத்தம் பழத்தினுடைய அளவு செய்த தர்மம் மிகப்பெரிய மலையாக காட்சி அளிக்கிற அளவுக்கு அல்லாஹ் அந்த தர்மம் செய்த மனிதருக்காக அதனுடைய நன்மைகளை, பிரதிபலன்களை ஏற்படுத்துகிறான். என்றால் இந்த சதக்காக்கள், நாம் கொடுக்கிற சதக்காக்களை அற்பமாக கருதக்கூடாது. சின்ன ஒரு சதக்கா தானே என்று நினைத்து அதனை கொடுக்காமல் இருந்து விடக்கூடாது, அற்பமாக கருதக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இன்னும் ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகிற போது, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையான காரியங்களிலிருந்து எந்த ஒன்றையும் அலட்சியமாக அற்பமாக கருதாதீர்கள் என்று சொல்கிற போது அதனோடு சேர்த்து ஒரு வாசகத்தையும் சொன்னார்கள். வலவ் அன் தல்கா அஹாக்க பிவஜ்ஹின் தல்கின், உன்னுடைய சகோதரனுடைய முகத்தை மலர்ந்த முகத்தோடு நீ சந்திப்பதை கூட அற்பமாக கருதாதே. ஒரு ஆளை பார்த்து சிரித்த முகத்தோடு புன்சிரிப்போடு நாங்கள் சந்திக்கிறத கூட
அற்பமாக நினைத்து விடாதீர்கள். இன்னும் ஒரு முஸ்லிமை பார்க்கிற போது சிரிச்ச முகத்தோட மகிழ்ச்சியோட அவரை பார்க்கிறது கூட வணக்கம், அதுக்கு கூட நன்மை இருக்குது, அதை கூட நீங்கள் லேசாக நினைச்சு விட்டுறாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். நாம் மனிதன் என்ற வகையில் நமக்கு பல பிரச்சனை இருக்கும். வீட்டில் பிரச்சனை பற்றிப்போம், தொழிற்சேர் இடத்துல பிரச்சனைகள் வந்திருக்கும். அதுகளை கொண்டு வந்து நமது சக முஸ்லீம்களோடு சகோதரர்களோடு வெளிப்படுத்துகிற அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இது நன்மையான காரியம். எனவே நீங்கள் உங்களுடைய சகோதரனோடு மலர்ந்த முகத்தோடு புன் சிரிப்போடு அவனை சந்திப்பதை கூட அற்பமாக இழிவாக கருதி அதனை செய்யாமல் விட்டு விடாதீர்கள் என்று சொல்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ் அது சம்பந்தமாக வரக்கூடியது, தபஸ்ஸுமுக ஃபி வஜ்ஹி அஹீக லக சதகத்துன். உன்னுடைய சகோதர முஸ்லிமை பார்த்து நீ புன் சிரிப்பு சிரிப்பதிருக்கிறதே, அது உனக்கு தர்மம் செய்த கூலியை பெற்றுத்தரும் என்று சொன்னார்கள். சில சகோதரர் இருப்பார்கள், அவர்களுக்கு காசு கொடுத்து தான் சிரிக்க வைக்கணும் என்ற மாதிரி இருக்கும், சிரிப்பே வராது, கோபத்தோடு இருப்பார்கள். ஆனால் முஸ்லீம்கள் என்பவர்கள் ருஹமா உ பைனஹும், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது ருஹமா உ பைனஹும், தங்களுக்கு மத்தியில் இரக்கத்தோடு பாசத்தோடு அன்போடு அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். எனவே சக முஸ்லீம்களை பகைவர்களாக விரோதிகளாக குரோத மனப்பாங்கோடு பார்க்காமல் சிரித்த முகத்தோடு அவர்களை பார்ப்பதிருக்கிறதே, அது நன்மையானது, தர்மம் செய்த நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், சிரித்த முகத்துடன் மலர்ந்த முகத்துடன் மற்ற முஸ்லிம்களை சந்திப்பதிருக்கிறதே, அது நபிமார்களுடைய நற்பண்புகளில் இருந்தும் உள்ளது என்று சொன்னார்கள். சிலர் கோபத்தோடு தான் எந்நேரமும் மற்றவர்களை எதிர்கொள்வார்கள், அப்படி இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமுக்கு சிரித்து மென்மையான போக்கை வெளிப்படுத்த வேண்டும். அடுத்ததாக அந்த அறிஞர் சொல்லுகின்றார், ஒரு மனிதன் சிரித்த முகத்தோடு புன்முறுவல் பூத்தவனாக மலர்ந்த முகத்தோடு மற்ற முஸ்லிமை சந்தித்தால் அவனிடத்திலிருந்து பெருமை நீங்கிவிடும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அன்பு ஏற்படும் என்று சொல்கின்றார்கள். சிரித்த முகத்தோட மலர்ந்த முகத்தோட மற்ற சகோதரனை சந்திப்பதனால் பெருமை நமக்கு இல்லாமல் போய்விடும், பெருமை வராது. அதே போன்று இது நபிமார்களுடைய பண்பு. ரெண்டு பேருக்கும் இடையில் அன்பு வரும். நாம் யாரை பார்த்து சிரிக்கிறோமோ, மலர்ந்த முகத்தோடு சந்திக்கிறோமோ, அவருக்கு நமக்கு மத்தியில் ஒரு பாசம் அன்பு ஏற்பட்டு விடும் என்று இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு உபதேசம் செய்கிற போது சொன்னார்கள், அல்லாஹ் சூரா லுக்மானிலே சொல்கிறான், வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மனிதர்களை விட்டும் பெருமையின் காரணமாக உன் கன்னத்தை திருப்பி விடாதே என்று சொன்னார்கள். சிலர் சந்திக்க மாட்டார்கள், சிலர் நேரடியாக பார்த்து பேச மாட்டார்கள், சிலரோடு சிரிக்க மாட்டார்கள். காரணம் அது பெருமையிலிருந்தும் உள்ளது. அப்படியான நோக்கமாக இருந்தால் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்கணும். சிலருடைய சுபாவம் இருக்கும், அவரும் அவரை பாடும். இன்னும் சிலர் வேண்டுமென்று சிலரை புறக்கணிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அது பெருமையிலிருந்தும் உள்ளது. எனவேதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மனிதர்களை விட்டும் உன் முகத்தை நீ திருப்பி விடாதே என்று குறிப்பிட்டார்கள். அன்பான சகோதரர்கள், எனவே சின்ன சின்ன விஷயம், ஒரு ஆளை பார்த்து சிரிக்காம போறது, அவரை கணக்கெடுக்காம போறது ஒரு சிறிய விஷயம். ஆனால் அதனை செய்கிற போது, சிரிக்கிற போது அதுக்கு நன்மை இருக்குது. அது சதக்கா செய்த நன்மையை நமக்கு பெற்று தருகிறது என்றால் இந்த அமல் எவ்வளவு பெருமதியானது. பெருமையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது என்றால், நமக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்துகிறது என்றால் எவ்வளவு பெருமதியான அமல் என்பதை சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக, பாதைகளிலே கிடக்கக்கூடிய மனிதர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற பொருட்களை அகற்றி விடுவது. ரோட்டில் போக்குள்ள கல் முள்ளு இப்படி
துர்நாற்றம் ஏற்படுத்துகிற ஏனைய சில பொருட்கள் என்று பாதையில் பலது கிடக்கும். இதை அகற்றத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள் என்றால், ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றது. அதில் உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. அதில் ஆகவும் குறைஞ்சது அத்னாஹா இமாத்தத்துல் அதா அனி தரீக். அதில் ஆகவும் குறைஞ்சது என்னண்டா, பாதையில் கிடக்கிற மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடியவற்றை அகற்றி விடுவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈமானில் ஆக தாழ்ந்த கிளை என்னண்டா, மனிதர்களுக்கு இடையூறை ஏற்படுத்துகிற பொருட்களை பாதையிலிருந்து அகற்றி விடுவது. இதுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது தெரியுமா? ஈமான்ல ஆக குறைஞ்ச படித்தரம் அதுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லகத் ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னah. சொர்க்கத்திலே நான் பார்த்தேன் ஒரு மனிதர் சுவர்க்கத்தில் புரண்டு கொண்டிருந்தார். என்ன காரணத்துக்காக அவர் அப்படி சந்தோஷமாக சொர்க்கத்து இன்பங்களை அனுபவித்து புரளுகிறார் என்று பார்த்தால், அவர் பெரிசா ஒரு அமல் செய்யல. அவர் பாதையிலே மனிதர்களுக்கு இடையூறை ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு மரத்தினுடைய கிளையை அவர் அந்த பாதையை விட்டும் ஓரமாக்கியிருந்தார். மனிதர்களுக்கு இடைஞ்சலாக கிடந்த ஒரு மரத்தினுடைய கிளையை எடுத்து அந்த ஓரத்தில் போட்டுட்டு போனார். அதற்காக வேண்டி அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான், உயர்ந்த பாக்கியங்களை. சந்தோஷத்தால் அவர் அந்த சொர்க்கத்துக்குள்ள உருண்டு பிறழ்வதை நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. சின்ன விஷயம், ஆனால் கவலையான செய்தி என்னவென்றால், இந்த நன்மைகளை செய்வதற்கு பதிலாக பாதையிலே பிறருக்கு இடையூறை ஏற்படுத்துகிற பொருட்களை அகற்றுவதற்கு பதிலாக பாதையிலே மற்றவர்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்துகிற தொந்தரவு செய்கின்ற பலர் நம்மில் இருப்பது கவலையான செய்தி. தொழுகையாளிகள், ஆனால் அவர்கள் பள்ளிவாசலில் இருந்து போகிற போது அல்லது வருகிற போது குப்பைகளை கூளங்களை பாதையிலே போடுகிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அதே போன்று இப்படியான இடைஞ்சலை ஏற்படுத்துகிறவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அல்லாஹ் அருள் செய்த சகோதரர்களை தவிர இந்த விடயம் எவ்வளவு பாரதூரமானது என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற இந்த ஹதீஸ்களின் மூலம் இந்த விடயங்களை அகற்றினால் சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்து, அது ஈமானினுடைய பண்புகளில் ஒரு விஷயமாக இருக்கிற அதே நேரம் இன்னும் ஒரு செய்தி ஹதீஸிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் பாதையால் போகிறார், அங்கே முள் மனிதர்களுக்கு பாதையிலே இடைஞ்சலை ஏற்படுத்துகிற தொந்தரவை கொடுக்கிற முட்கள் கிடப்பதை பார்க்கிறார். அதனை பாதையிலிருந்து விலக்கி ஓரமாக்கி வைத்துவிட்டு செல்கிறார். அல்லாஹ் இந்த மனிதனுக்கு ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு, அல்லாஹ் இவருக்கு நன்றி செலுத்தி இவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ எது நன்மையான விஷயம், எது பாக்கியமான விஷயம்? பாதையில் மற்றவர்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்துறது பாக்கியமான விஷயமா, நன்மையான விஷயமா? அல்லது பாதையில் இடைஞ்சல் தருகிற பொருட்களை நமது கையால் எடுத்து போட்டு போகிறது பாக்கியத்துக்குரியதா, சிறப்புக்குரியதா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இதெல்லாம் சின்ன விஷயங்கள் என்று நாங்கள் கருதி செய்து வருவோம். வீட்டிலிருந்து வரக்குள்ள நம்மளோட ஒரு கழிவை தூக்கி ரோட்டில் எறிஞ்சு விட்டு போய்த்துருவோம். சின்ன விஷயந்தானே, இதை யாரெண்டாலும் எடுத்து போவாங்க அல்லது மிருகங்கள் எடுக்கும் என்று நினைச்சு நாம் எறிஞ்சிடுவோம். ஆனால் அது பெரிய ஒரு தண்டனையை பெற்று தந்துடும். அதே நேரம் அதை எடுத்து பாதையில் பிறருக்கு இடையூறு தராமல் நாங்கள் அதனை போடுகிற போது இந்த மேலே சொன்ன அத்தனை பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் என்று கருதி பல நன்மைகளை நாம் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த விஷயங்களை சொல்கின்றோம். அடுத்ததாக அண்டை வீட்டானுடைய விஷயத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி. அண்டை வீட்டார்களுக்கு சின்ன சின்ன அன்பளிப்புகளையாவது செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பார்த்து சொன்னார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே, யா நிசா அல் முஸ்லிமாத், முஸ்லிமான பெண்களே,
லா தஹ்கிரன்ன ஜாரத்துன் லிஜாரத்திஹா வலவ் ஃபிரிஸ்ன ஷாத்தின். அதாவது பெண்களே, நீங்கள் உங்களுடைய அண்டை வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஆட்டினுடைய கால் குழம்பின் மூலமாக செய்கிற அந்த சொதி, அதில் இருந்து அந்த ஆணத்திலிருந்து கொஞ்சத்தை கொடுக்கிறத கூட அன்பளிப்பு செய்கிறத இழிவாக கருதாதீர்கள், அற்பமாக நினைக்காதீர்கள். நீங்கள் உங்களோட வீட்டில் சமைக்கிறதுக்கு பெரிய ஏற்பாடு இல்லை, ஆட்டிட கால் கொழும்பு, அது எப்படி என்றால் அதில் பெருசாக இறைச்சும் இல்லை, முள்ளு அல்லது எலும்பு, அதை நீங்கள் சமைச்சிருக்கீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த ஆணத்திலிருந்து அந்த சொதியிலிருந்து கொஞ்சத்தை பக்கத்து வீட்டுக்காராக்களுக்கு கொடுக்கிறத நீங்கள் அற்பமாக, அதை இலகுவாக அல்லது இழிவாக கருதி அப்படி செய்யாமல் விட்டுறாதீங்க, அதை கூட கொடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. அந்த அளவுக்கு சின்ன சின்ன அன்பளிப்புகளை கூட நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் என்றால் இதன் மூலம் எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் சில நேரம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு இப்படியான விஷயங்களை தவிர்த்து கொள்வோம். இதை கொடுத்தா அவங்களுக்கு காணுமா இருக்குமா, போதுமா இருக்குமா, எனவே கொடுக்காமல் விடுவது. அவங்களுக்கு கொடுக்குறண்டா கூடுதலாக தானே கொடுக்கணும், இந்த கொஞ்சம் போல அவங்களுக்கு காணுமா என்று கொடுக்காமல் விடுவது. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி நினைச்சு இந்த நன்மையான காரியத்தை பக்கத்து வீட்டாருக்கு அன்பளிப்பு செய்கிற அந்த விஷயங்களை தவிர்த்து விடாதீர்கள், அதை இழிவாக அற்பமாக நினைச்சு விட்டு விடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நன்மையான காரியங்கள் அற்பமாக லேசாக கருதி நாம் பலதை விடுகிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்த ஒரு சம்பவம், பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் விபச்சாரத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு பெண்மணி பாதையால் வருகிறார். ஒரு கிணத்தடியில் ஒரு நாய் தண்ணீருக்காக மிகப்பெரிய போராட்டம். அந்த தண்ணீர் தாகத்தின் காரணமாக அது தன்னுடைய நாக்கை அந்த வறண்ட பூமியிலே போட்டு தேய்த்து கொண்டு தண்ணீரை தேடுகிறது, தண்ணீருக்காக அவதிப்படுகிறது. இதை அந்த பெண்மணி பார்க்கின்றார். உடனே அந்த பெண்மணி, அந்த விபச்சாரத்தில் ஈடுபடுகிற பெண்மணி, தான் அணிந்திருந்த அந்த காலுறையை கழட்டி, தோலினால் செய்யப்பட்ட காலுறையை கழட்டி, அதில் ஒரு பகுதியிலே அதனை கட்டி, அதனை அந்த கிணற்றுக்குள் இறக்கி அதில் தண்ணியை எடுத்து அந்த நாக்கி நீர் புகட்டுகிறாள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓஃபிர லஹா, இதன் மூலமாக அவளுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவள் பெரிய வேலை ஒன்றும் செய்யலை, தாகத்தோடு இருந்த நாய்க்கு அந்த பெண்மணி தன்னுடைய காலுறையை கழட்டி தண்ணி கொடுத்ததால அல்லாஹு தாலா அந்த பெண்ணுக்கு அவள் செஞ்ச பெரிய பாவங்களை மன்னித்து விடுகிறான். இன்னும் சில அறிவிப்பிலே அவள் சொர்க்கம் நுழைந்தாள் என்றும் ஹதீஸ்களே வருகிறது. அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ், ஒரு பூனையை பிடித்து சித்திரவதை செய்த ஒரு பெண்மணி நரகம் போனாள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சின்ன விஷயங்கள் தான். மிருகங்களுக்கு சில சகோதரர்கள் அப்படி செய்திருப்பார்கள். ரோட்டில் பயணிகளாக போகிறவர்கள் தண்ணீர் குடிப்பதற்காக தங்களுடைய வீட்டு அந்த மதில்களில் டெப் வச்சிருப்பாங்க சில சகோதரர்கள். அல்லது மிருகங்கள், பறவைகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு சில ஏற்பாடுகளை சிலர் செஞ்சு வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் என்று நாம் கருதுவோம், ஆனால் அதற்கு எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். சின்ன சின்ன பாவம் என்று நாம் கருதுவோம், எவ்வளவு பெரிய தண்டனையை பெற்றுத் தருகிறது என்று கவனித்து பாருங்கள். பூனைக்கு உணவு கொடுக்காம, தண்ணி கொடுக்காம கட்டி சித்திரவதை செய்த பெண் நரகம் போனாள். அல்லாஹ் நம்மை இந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக ஆக்க வேண்டும். இந்த சிறிய பாவங்களை கூட செய்து அவனுடைய தண்டனைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. அடுத்ததாக சகோதரர்களே, இன்னும் ஒரு சிறிய ஒரு அமல் நாம் அலட்சியமாக இருக்கிறோம். முசாபஹா செய்வது. ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை சந்திக்கிற போது முசாபஹா செய்வது
மிகப்பெரிய ஒரு நன்மையை நமக்கு பேட்டி தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் முஸ்லிமைனி எல்தகியானி ஃபயத்தசாஃபஹானி இல்லா குஃபிர லஹுமா கபுல அன் யஃப்தரிகா. இரண்டு முஸ்லீம்கள் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிறார்கள். சந்தித்து அவர்கள் கைலாக முசாஃபஹா செய்வார்களாக இருந்தால் அவர்கள் பிரிவதற்கு இடையில் அவருடைய பாவங்களை அல்லாஹ் அதன் மூலம் மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சின்ன விஷயம்தான், ஆனால் பாவம் அளிக்கப்படுகிறது. அவ்வளவு பாக்கியமான விஷயங்கள். இந்த நியத்துகளோடு நாம் இதனை செய்தால் நமது நன்மையின் தராசு மறுமையில் கதிக்க இருக்கிறது. சின்ன சின்ன நன்மைகள் நாம் விட்டு விடுகிற போது மறுமையில் போய் நான் அப்படி செஞ்சிருக்கலாமே இப்படி செஞ்சிருக்கலாமே என்று நாம் என்ன செய்யக்கூடாது. கை சேதப்படுவதில் எந்த ஒரு பெறுமதியும் இல்லை, அதனால் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. அதே போன்று தான் சலாம் சொல்லுவது. சில சவர்கள் வீட்டுக்குள்ளே போக சும்மா போவாங்க, வீட்டுக்குள்ளே சிலரை சந்திக்கிற போது சோமாரிக்கலா அல்லது வேறு வார்த்தைகளை சொல்லி சந்திப்பார்கள். ஆனால் இதற்கு பதிலாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி சந்தித்தா 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று சொன்னால் 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னால் 30 நன்மை. இப்படி நன்மையும் கிடைக்குது. அடுத்த பக்கம் இது ஒரு துவா, பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை மூலம் அவருக்கு நாம் என்ன பிரார்த்தனையை கேட்டோமோ அதை அல்லாஹ் கொடுக்கிற ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. எப்படி? உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உண்டாகட்டும் என்பது ஒரு துவா. இந்த துவா அவருக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நாம் செய்கிற போது அவரும் பதிலாக நமக்கு உங்களுக்கும் அது மாதிரி அல்லாஹ்ட சாந்தி, அல்லாஹ்ட அருள், அல்லாஹ்ட பரக்கத்து உங்களுக்கும் கிடைக்கட்டும் என்று துவா செய்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறதில்ல, இந்த சலாத்தை சொல்கிறதுக்கு கஞ்சத்தனம் செய்கிற, இதனை சொல்லுவதனை அற்பமாக நினைக்கிற, கேவலமாக நினைக்கிறவர்கள் நம்மில் இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படி சிறிய சிறிய அமல்கள் நாளை மறுமையில் நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுத்தரும். இந்த அமல்கள் இல்லாத போது நாம் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்றால் அவனுடைய ஜனாசாவை 3 விடயங்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன. ஒன்று, அவனுடைய குடும்பம் அந்த ஜனாசாவுக்கு பின்னால் போகிறது. இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் சேர்த்து வைத்த செல்வங்கள் அந்த ஜனாசாவுக்கு பின்னால் போகும். மூன்றாவதாக அவனுடைய அமல்கள், இந்த 3ம் போகும். கபருக்குள்ளே வைத்து அந்த மனிதன் அடக்கம் செய்யப்பட்டதும் அவனுடைய செல்வம் திரும்பி வந்துடும், வீட்டை வந்துடும். அவனுடைய வாகனங்கள் அது இது இருந்தால் வந்துடும். அதே போன்று அவனுடைய குடும்பத்தாரும் அவடத்தை நிற்க மாட்டாங்க, கொஞ்ச நேரத்தால் எல்லாரும் வந்துடுவாங்க. ஆனால் அந்த மனிதனோடு கடைசி வரைக்கும் அந்த கபூரிலே இருக்கப் போகிற ஒரே ஒரு விடயம் அவன் செய்த அமல் மட்டும்தான். அவன் தொழுத தொழுகைகள், நோட்ட நோன்புகள், கொடுத்த ஜக்காத்துகள், சதக்காக்கள், இப்படி நாம் சொல்கிற சின்ன சின்ன அமல்கள் என்று நாம் செய்த அமல்களும், பெரிய பெரிய அமல்கள் என்று நாம் செய்த அமல்களும் மட்டும்தான் நம்மோடு கூட இருக்கப் போகிறது. எனவே அந்த அமல்கள் எதனையும் லேசாக, அற்பமாக, சாதாரணமாக நாம் எடுத்துவிடக்கூடாது. குர்ஆனிலே உள்ள ஒவ்வொரு எழுத்தை ஓதினா 10 நன்மை என்று ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, இதை ஓதினா 10 நன்மை, சில ஹதீஸ்களில் 10 மடங்கு என்று வருகிறது. லாம் அது ஒரு எழுத்து, 10 நன்மை 10 மடங்கு. மீம் ஒரு எழுத்து தான், அலிஃப் லாம் மீம் என்றது 3 எழுத்து. ஆனால் அதனுடைய நன்மைகள் மிகப்பெரிய அளவான நன்மைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பாட்டு படிக்கிறத விட, ஊர்பலாய் பேசிக்கிறத விட, அல்லது மற்றவர்களை தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறதை விட, ஒரு இடத்துல இருந்து அல்லாஹ்வுடைய கலாமை முடியுமான வரைக்கும் ஓதி வருகிற போது இவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களை, அடுத்ததாக சில திக்ருகள் மூலமும் சில திக்ருகள் பெரிய அளவான நன்மையை நமக்கு பெற்றுத் தருகிறது. பல திக்ருகள் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமத்தான்
2 வார்த்தைகள் இருக்கின்றன. ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், ஹஃபீஃபத்தானி அலல் லிசான். அந்த வார்த்தைகள் 2ம் நாவுக்கு லேசாக இருக்கும், உச்சரிக்கிறதுக்கு லேசி. தகீலத்தானி ஃபில் மீசான், ஆனால் நாளை மறுமையில் நன்மை தீமைகளை அல்லாஹ் நிறுக்கிற போது நன்மையின் பக்கம் கடுமையாக அது கதிக்கும், பாரமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு மிக விருப்பத்துக்குரியதாகவும் அந்த 2 வார்த்தைகளும் இருக்கிறது என்று சொன்னார்கள். அது என்ன? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் என்ற இந்த 2 வார்த்தைகளும் இருக்கின்றனவே, மொழியறத்துக்கும் லேசாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய அந்த தராசிலே நன்மையின் பக்கம் கடுமையாக பாரத்தை கூட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. ரஹ்மானுக்கு மிக விருப்பத்துக்குரியதாகவும் அது இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படி பல நன்மையான காரியங்கள் இருக்கின்றன. நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இந்த நன்மைகளை நாம் பெற வேண்டுமென்றால் தேடி தேடி இந்த விஷயங்களை நாம் செய்யணும். சின்ன ஒரு விஷயந்தானே என்று நாம் எந்த ஒரு நன்மையையும் விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் மௌத்தானத்துக்கு பிறகு நமக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்க போகிற இல்லை நன்மை செய்கிறதுக்கு. நரகவாசிகள் நரக வேதனை தாங்க முடியாமல் அல்லாஹ் இடத்துல மன்றாடுவார்களாம், எங்களுடைய ரப்பே, எங்களை இந்த நரகத்திலிருந்து வெளியாக்கி விடு, நஅமல் சாலிஹன், நாங்கள் போய் சாலிஹான அமல்கள் செய்துவிட்டு வருகிறோம் என்று மன்றாடுவார்களாம். ஏற்றுக்கொள்ளப்படுமா அவருடைய மன்றாட்டங்கள்? அவருடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? திரும்ப வாய்ப்பு கிடைக்குமா? சத்தியமாக கிடைக்காது சகோதரர்களே. எனவே அல்லாஹ் தந்திருக்கிற இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி சின்ன அமல் தானே என்று நன்மைகளை நாங்கள் விட்டுவிடவும் கூடாது, சின்ன பாவந்தானே என்று பாவங்களை நாம் செய்து விடவும் கூடாது. அதே போன்று இன்னும் ஒரு செய்தி, பள்ளிவாசல்களிலே கிடக்கிற அசுத்தங்களை நீக்குவது அல்லது பள்ளியை துப்புரவு செய்வது. சிலர் இருப்பார்கள், பள்ளிக்கு வந்து ஏதாவது ஊத்த கிடந்தா சஃப்பில் நின்ற மாதிரி மோதின கூப்பிட்ற அகழ்டிக்காங்க, மோதினாரங்க அவர் வர சொல்லுங்க, இந்தா கிடக்குது தூக்குங்க, இதை கிளியர் பண்ணுங்க என்று சொல்லி இப்படி செய்கிற அகழிக்கிறாங்க. ஆனால் அன்பான சகோதரர்களே, பள்ளி வாசலை மோதினார் தான் சுத்தமாக்கணுமென்று இல்லை, அவர் பொறுப்பு. ஆனால் அதில் பெரிய நன்மை இருக்கு நமக்கு, அதை நாமளும் போட்டி போட்டு செய்யணும். அதுக்கு மகத்தான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்குது. மோதினார் வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடாதே, நாம் செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளிக்கு போகிறாங்க. அங்கே பள்ளியை துப்புரவு செய்கிற ஒரு பெண்மணி இருந்தா, கருத்த பெண்மணி. அவ காணலை. சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, அந்த பொம்பளை எங்கண்டு. அருமை சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, அந்த பொம்பளை மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அஃபலா குந்தும் ஆதன் துமூனி பிகா, நீங்கள் அந்த பொம்பளை மௌத்தான செய்தியை ஏன் எனக்கு அறிவிக்கல, எனக்கு ஏன் சொல்லல என்று தன்னுடைய ஆட்சேபனையை, அதிருப்தியை சஹாபாக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தினார்கள். சஹாபாக்கள் ஏன் சொல்லலண்டா, அவ்வளவுக்கு பெரிய முக்கியமான ஆள் இல்லையே, பள்ளியை துப்புரவு செய்கிற ஒரு பொம்பளை, இவட ஜனாசா செய்தியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லி அவங்க வந்து இதில் கலந்து கொள்றதா என்று நினைச்சு அதை செல்லாம விட்டுட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களிடத்திலே துல்லூனி அலா கபுரிஹா, அந்த பெண் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாள், அவளுடைய கபுரை எனக்கு காட்டுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது அந்த பெண் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கபூர் காட்டப்பட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே போய் அந்த பெண்ணுக்காக ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். ஏற்கனவே தொழுவிக்கப்பட்ட ஜனாசா தொழுகை நடத்தப்பட்ட அந்த மையத்துக்காக திரும்ப, இது நபி அவர்களுக்கு மட்டுமான ஒரு விஷயம். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி போய் திடீரென இந்த மாதிரி செய்வார்கள், அவர்களுக்கு மட்டுமானது. நாங்கள் ஒரு தரம் தான் ஜனாசா தொழுகை நடத்துகிறோம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடாத்தி விட்டு வந்து சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் குபூர மம்லூஅத்துன் ظுல்மதன் அலா அஹ்லிஹா. இந்த கபூர்கள் இருக்கின்றனவே, இது இந்த கபூர்களிலே அடங்கப்பட்டிருக்கிறவர்கள் இருள்களால் நிரப்பப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹு தஆலா நான் அவர்களுக்கு இப்படி போய் தொழுவிப்பதன் மூலம் அந்த இருள்களை நீக்கி ஒளி மிக்கதாக பிரகாசமானதாக அந்த கபூர்களை ஆக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, சின்ன சின்ன விஷயம், பள்ளியை கூட்டுறது ஒரு சின்ன விஷயம், பள்ளியை துப்புரவு செய்கிறது ஒரு சின்ன விஷயம். ஒவ்வொரு நாளும் இல்லாட்டியும் ஒரு நாளையில் வந்து நாம் இப்படி செய்கிற போது இதற்குரிய சிறப்பை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தேடி சென்று அந்த ஜனாசா அடக்கப்பட்ட இடத்திலே போய் தொழுகை நடாத்தி பிரார்த்திக்கிற ஒரு சூழல் என்றால், அருமை சஹாபாக்கள் கண்டுகொள்ளாமல் விட்ட, நபிகளாருக்கு சொல்லாமல் விட்ட அந்த பெண்ணினுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை தேடி சென்றார்கள் என்றால் அது எவ்வளவு பெருமதியான ஒரு விஷயம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதே போன்றுதான் பாங்கு சொல்லுவது. நம்முடைய சமுதாயத்தில் சம்பளம் குறைஞ்ச இந்த பள்ளிகளில் அல்ல இந்த பகுதிகளில் எப்படி என்று தெரியா, சில பகுதிகளில், பெரும்பாலான பகுதிகளில் மோதின்மாருக்கு தான் நல்ல சம்பளம் குறையும். ஆனால் அல்லாஹ் இடத்தில் ஆகவும் அந்தஸ்தில் கூடியவர்கள் அவர்கள்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே அத்வலுன்னாசி அஅனாகா, அவர்கள் அந்த சபைகளிலே கழுத்து உயர்ந்தவர்களாக நீண்டவர்களாக இருப்பார்கள். அப்படி என்றால் அவங்கள தனித்துவமாக பார்க்கலாம். பாங்கு சொல்லுகிறவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு அவங்கள பிரத்யோகமாக இனங்காண்கிற அமைப்பில் அல்லாஹு தஆலா அவர்களை விசேடப்படுத்தி காண்பிக்கிறான் என்று சொல்கிறார்கள். அதே போன்று பாங்கு சொல்லுகிறவர்கள் அவர்களுக்குரிய மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால், அவருடைய அந்த பாங்கை கேட்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஜின்களும் ஏனைய உயிரினங்களும் அவர்களுக்காக மறுமையிலே சாட்சி சொல்வார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் அது இல்லண்ட குறைஞ்ச சம்பளத்தில் வேலையராக்களும் ஒரு சாதாரணமான ஒருவர்களாகவும் பார்க்கப்படுகிறவர்கள். அல்லாஹ்விடத்தில் அவருடைய அந்தஸ்து மிக உயர்ந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்று பல நன்மைகள் இருக்கின்றன, உங்களுக்கும் தெரியும், உங்களுடைய மனதுகளில் ஓடிக்கொண்டிருக்கும். எனவே இந்த மாதிரியான நன்மையான காரியங்களை விட்டுவிடக்கூடாது, அலட்சியமாக கருதிவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரியன் உதிக்கிற ஒவ்வொரு நாளும் எங்களோட உடம்பில் இருக்கிற 360 சொச்சம் அந்த மூட்டுகளுக்கு நாங்கள் என்ன செய்யணும், சதக்கா கொடுக்கணும் என்று சொன்னாங்க. அதுக்கு ஆக குறைஞ்ச சில வழிகளை ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற போது அதுக்கு ஈடாகிற ஒரு அமல் தான் லுஹா தொழுகை. 2 ரக்காத்து லுஹா தொழுவதன் மூலம் இந்த மூட்டுகளுக்கு தர்மம் செஞ்ச கூலி கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடம்பில் இருக்கிற அத்தனை மூட்டுகளுக்கும் தர்மம் செய்யணுமாம் ஒவ்வொரு நாளும். அந்த நன்மையை, அந்த மூட்டுகளுக்கு தர்மம் செஞ்ச ஒரு விஷயத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த லுஹா தொழுகை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சின்ன விஷயம், 2 ரக்காத் தொழுகிறது தான். ஆனால் அதனுடைய நன்மை என்ன? இந்த மூட்டுகளுக்காக அல்லாஹ் அந்த மூட்டுகளை இயங்க வைத்திருக்கிறான் அல்லவா, அதற்கு தர்மம் செய்கிற, அதற்கு நன்றி தெரிவித்து அதற்காக தர்மம் செய்கிற ஒரு சந்தர்ப்பம், அதற்கான ஒரு வாய்ப்பு இந்த தொழுகையின் மூலம் கிடைக்கின்றது. இப்படி பல நன்மைகள் இருக்கின்றன அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். எனவே இந்த நன்மையான காரியங்களை நாம் ஒவ்வொருவர்களும் அலட்சியமாக இருந்து விடாமல் அதை நாங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படியான விஷயங்களில் நாம் ஆர்வத்தோடு செயற்பட வேண்டும். எனவே இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை செயற்படுத்துகிற நல்ல மனிதர்களாக நாம் ஆகுவதற்கு முயற்சிப்போமாக. சொல்லப்பட்ட விடயங்களை செயற்படுத்துகிறவர்களாக என்னையும் உங்களையும் வல்லவன் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.